வணக்கம் மக்களே. நான் நிக்கிற இந்த இடம் தமிழ்நாட்டுல ஒரு தலை கிராமமா இருந்து அதுக்கப்புறம் அழிஞ்சு போன நிலைக்கு போயிடுச்சு. வேளாம்பூர்ங்கிற இந்த ஊரு மொத்தமாவே அழிஞ்சிருச்சு. இங்க இருந்த மனிதர்கள் எல்லாமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வேற யாருமே இங்க இருக்கிறது இல்ல. இங்க இருந்த குடியிருப்புகள்லாம் காணாம போச்சு. எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இது நடந்துச்சு? ஏன் இப்படி ஆச்சு? இந்த ஊரோட பேரு வேளாம்பூர். இது மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாக்கு கீழே வருது. இங்க மனிதர்கள் வாழ்ந்து அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. 10 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஊர்ல ஒரே ஒரு நபர் மட்டும் கடைசியா வாழ்ந்திருக்காரு. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இந்த ஊரு ஒரு தலை கிராமமா இருந்திருக்கு. 7 ஊர் மக்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க கூர்ந்த இடமும் அவங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்தின பாதையும் தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா இன்னைக்கு முற்றிலுமாவே அழிஞ்சு போச்சு. நடுக்கல் முறை மாதிரி வச்சு சாமி கொண்டிருக்காங்க. அந்த பழமையான சிற்பம் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் இங்க முதல்ல கோயிலா இருந்திருக்கு. இந்த இடம் ஊருக்கு நடுவுப்புறமா இருந்திருக்கு. அதாவது இதை சுத்தி தான் ஊர் அமைஞ்சிருக்கு. ஆனா இப்ப வெறும் காலி நிலங்களை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. வணக்கம் பாட்டியம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சரோஜா. சரோஜா, நீங்க இந்த ஊரை சார்ந்தவங்களா? இந்த ஊர்ல வந்து திருமணம் வந்தவங்க. சரி பாட்டியம்மா, பெரியவங்க முன்னோர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். எதனால இந்த ஊர் அழிஞ்சு போச்சு? இந்த ஊர் வந்து இந்த சாபத்தால அழிஞ்சது. என்ன சாபம் பாட்டியம்மா? அதான் சுண்ணாம்பு கட்டுறதுக்காக இந்த சாபம் வந்தது இந்த ஊருக்கு. அப்படிங்களா? இந்த ஊர் வந்து கார்மேக புலவருங்கிறவர் ஒருவர் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவர் வந்து சுண்ணாம்பு கட்டிருக்காரு. சுண்ணாம்பு கட்டதுக்கு சுண்ணாம்பு கட்ட வேளாம்பு அந்த அம்மா ஏதோ தவறா பேசியிருக்காங்க. அதனால அவரு சுண்ணாம்பு கட்ட வேளாம்பு விண்ணாளம் பேசுனதுனால சுடுகாடா போக கடவுள்னு சாபம் கொடுத்துருக்காரு. அந்த புலவரோட சாபம் இங்க இருந்திருக்கு. இந்த சாபத்தினால 8 நாளையில இந்த ஊர் தீமழை பெய்ய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தெய்வங்கள்லாம் சேர்ந்து எல்லாருமே ஊரை விட்டு போயிருங்க. 8 நாள் தீமழை பெய்ய போகுதுன்னு சொல்லவும் எல்லாருமே ஊரை விட்டு கிளம்பவும் தீமழை பெஞ்சு அழிஞ்சிருக்கு. இந்த பாட்டியம்மா சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு விண்கல் பொழிவு நடந்திருக்கு. ஆனா 60-70 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்ததுனால இன்னைக்கு இருக்கிற பல பேருக்கு அது தெரியறது இல்ல. ரொம்ப வயசானவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு நிகழ்வு தெரிஞ்சிருக்கு, வாய்மொழியா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இல்ல. முழுசா அழிஞ்சு போன இந்த வேளாம்பூர்ல பாக்கி இருக்கிற ஒரு கட்டமைப்பு இந்த ஒரு கோயில் மட்டும்தான், மாரியம்மன் கோவில். ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் மக்கள் இங்க வந்து அவங்க குடும்பங்களோட சாமி கும்பிட்றத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்புச்சி கிராமம் படத்துல வர்றது மாதிரி விண்கல் வீழ்ச்சியினால ஒரு ஊர் அழிஞ்சிருக்குன்னா அது தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்தில் இருக்க இந்த வேளாம்பூர் தான். இந்த மாதிரியான ஒவ்வொரு கிராமத்தோட வரலாறையும் மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். நன்றி.